Hello friends, vanakkam. Welcome back to Happy Homemaker Kitchen. இன்னைக்கு நான் வந்து யோகாம்பால் சுந்தர் மேடமோட கிச்சனுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து திணை முறுக்கு பண்ண போறோம். இந்த தீபாவளிக்காக ஸ்பெஷல் மில்லட்ஸ் வச்சு. ஆமா நீங்க எல்லாமே மில்லட்ஸ் வச்சு தான பண்ண போறீங்க. ஆமா ஆமா. அதனால ஹெல்தியான ஒரு முறுக்கு. ஓகே. பண்ணுவோமா? பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு திணை மாவு. ஓகே. நீங்க திணை வீட்லயே வாங்கி அத நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு அரைச்சு வேணாலும் பண்ணிக்கலாம் இல்ல ரெடிமேட் திணை மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணே என்னன்னா ஃப்ரெஷ் திணை மாவு மட்டும் யூஸ் பண்ணனும் இல்லாட்டி அது வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருது கசப்பு தட்டுது. ஓகே. சோ 1 கப் அளவுக்கு நான் திணை மாவு எடுத்துக்கிறேன். இந்த 1 கப் அளவுக்கு திணை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு. ஓகே. 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. ஓகே. இதுல வேணும்னா நீங்க இதுல 1 டேபிள் ஸ்பூனுக்கு பதில் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு ஷேப்பா கிடைக்கும். சோ இது மட்டும் போடுறப்ப நமக்கு தனித்தனியா தான் வரும். ஒரு ஷேப்பா முறுக்கு மாதிரி வராது. ஏன்னா இந்த திணையில வந்து அந்த பிசுக்கு இருக்கு. ஆமா அதனால அப்புறம் இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதுக்கு பதில் எள்ளு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மாவெல்லாம் சலிச்சு வச்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சா சரியா இருக்கும். இந்த அளவுக்கு இப்ப விட்டு இதை பிசைஞ்சுக்கலாம். முதல்ல வெண்ணெயை போட்டு நல்லா இது எல்லாத்தையும் கையில முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் அந்த 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறேன். அடுத்தது இந்த 1/4 கப்பு மாத்திரம் கொஞ்சம் பார்த்து சேர்க்கலாம். ஏன்னா மாவோட தன்மைக்கு ஏற்றபடி சில நேரம் கொஞ்சம் முன்ன பின்னா கூட ஆகும். நல்லா சேர்ந்தாப்புல வர அளவுக்கு ஒரு மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆமா இந்த 3/4 கப் அளவு மாவு இதுக்கு சரியா இருக்கும். நம்ம கையில ஒட்டாத அளவுக்கு அதே சமயம் சேர்த்து வர மாதிரி அந்த இந்த பதத்துல இருந்தது அப்படின்னா கரெக்டா இருக்கும். முறுக்கச்சில இந்த ஒத்த கண்ணு இருக்கிற இந்த நட்சத்திர அச்சோ இல்ல 3 கண்ணு இருக்கிறதோ எது வேணாலும் போட்டுக்கலாம். லேசா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் ஒட்டாம இருக்கிறதுக்காக. இப்போ இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு பிழிய வேண்டியதுதான் எண்ணெயில. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் இல்லாம ரொம்ப கம்மி ஹீட்லயும் இல்லாம மிதமா இருந்தா கரெக்டா இருக்கும். இல்லாட்டி செவந்து போயிடுது முறுக்கு. நம்மளோட ரெகுலர் பட்டர் முறுக்கு அளவுக்கு இது கலர் வராது. கொஞ்சம் கலர் கம்மியா வரும். இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சமா போட்டு பார்க்கலாம் என்ன காஞ்சிருக்கான்னு. நல்ல காஞ்சிருக்கு. எடுத்துடலாம். ஆமா டேஸ்ட்டும் நம்ம பட்டர் முறுக்கு மாதிரியே கரகரன்னு இருக்கு. ஒரு ஈவினிங் டீ டைம் காஃபி டைம் ஸ்நாக்கா கூட நம்ம இதை செய்து சாப்பிடலாம். திணை வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட சாப்பிடக்கூடிய உணவு. மெதுவாக தான் சுகர் கலக்கும். ப்ளஸ் இதில் காப்பர் அயன் மேங்கனீஸ் ஜிங்க் எல்லாமே இருக்கு. ஸோ உடம்புக்கும் ரொம்ப சத்து. எல்லாருக்குமே ஏற்ற உணவாக இருக்கும் இது. இந்த வாட்டி உங்க தீபாவளியோட இதுவே அந்த திணையில வச்சு அண்ட் மில்லட்ஸ்ல வச்சு தான பண்றீங்க. ஆமா நிறைய பேர் டயட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் சாப்பிட முடியல. பட் இந்த மாதிரினா கொஞ்சம் கில்ட் இல்லாம நம்ம சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்.
நம்ம ரெகுலர் முறுக்குல எல்லாம் ஓஸ் அடங்குற வரைக்கும் இருக்கணுமே அது மாதிரி அதே மாதிரி தான் இதுலயும் அதே மாதிரி. ரெகுலர் முறுக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறீங்க? கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அது அளவுக்கு பிரைட் எல்லோவா இருக்காது இது. மற்றபடிக்கு டேஸ்ட் எல்லாம் டக்குன்னு சாப்பிட்டோம்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல. இந்த ஒன்னே ஒன்று இந்த திணை மாவு மாத்திரம் பழசா இல்லாம இருக்கணும், பழசா இருந்ததுன்னா கசக்குது. அவ்வளோதான். இப்போ நம்மளோட இந்த ஓஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுக்கலாம். இதில் நல்ல ஃபைபரோட கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது இந்த திணை. நம்ம யூஸ்வலாக திணை லட்டு, தேனும் திணை மாவும் அப்படிதான் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதுவும் வந்து நல்லா இருக்கும். எங்கள் குலதெய்வம் இந்த தினை மாவில் தான் இதுவே மாவிளக்கு மாவே நெய்வேத்தியம் பண்ணுறது தினை மாவு தான். ஆமாம். இப்போ இதே மாதிரி இது ஃபுல்லுத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். தட்டில் போட்டால் எப்படி சத்தம் கேட்குது பாருங்க, சூப்பராக கரகரன்னு இருக்குப்பா. ஆமாம். அப்படி ஒன்று எண்ணெயும் குடிச்சா மாதிரி எண்ணெய் குடிக்கல, நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம 200 கிராம்ஸ் தானே போட்டோம், அதுக்கு எவ்வளோ முறுக்கு வந்திருக்கு பாருங்க. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு டீ டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இது டக்குன்னு பண்ணிடலாம், உடனே பண்ணலாம். அரிசி மாவு அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிட்டோம். அந்த பொட்டுக்கடலையில் 1 டேபிள் ஸ்பூனை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஷேப் நல்லா வரும். ஆமாம். ஆமாம். எண்ணெயும் குடிக்கவே குடிக்காது, எண்ணெயே குடிக்காது. ஆனால் நேயர்கள் எல்லாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றத பார்த்துருப்பா. ஆமாம். இது வரைக்கும் நான் சாப்பிட்ட வீடியோ யாருமே பார்க்கல. எப்பவுமே நீங்க தான் சமைச்சு தருவீங்க. Thank you. ரொம்ப நல்லா இருக்குப்பா. Thank you. எக்ஸலென்ட்டா இருக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. Thank you. Wish you the same. Thank you. நீங்க வந்து என்னோட இதுல பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. Thank you. Thank you.